பிரதீபன். நான் தான் இப்போதைய யாழ்ப்பாணம் வடமராட்சி வடக்கு சமாசத்தினுடைய புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அதன்படி முதலாவதாக நாங்கள் சொல்லப்படிய வேண்டியது முக்கியமான தகவல்களில் சங்கம் என்பது ஒரு சமுதாயத்தினுடைய ஒருங்கிணைக்கப்பட்ட ஒன்று. அந்த ஒருங்கிணைப்பின் மூலம் இருக்கக்கூடிய ஒரு சட்ட திட்டங்கள், வரையறுக்கப்பட்ட ஒரு தொழில் என்றால் அந்த வரையறுக்கப்பட்ட ஒரு செயற்பாட்டின் மூலமாக அந்த மக்கள் ஒரு பிரயோஜனப்படக்கூடிய தன்மையிலே அவர்களுடைய வருங்கால சந்ததியினர் அதனுடைய கடலையும் அவருடைய சமுதாயத்தையும் பாதுகாத்து அபிவிருத்தியின் ஊடாக முன்னேற்றுவதே ஒரு சங்கத்தினுடைய நோக்கம். அதன்படி இப்போதைய காலகட்டத்திலே பார்க்க போனால் அது எதிர்மாறாகவே இருக்கின்றது. இப்போதைய சங்கங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தாய் இல்லாத பிள்ளைகள் எப்படி அவலம்படுங்களோ அதே போல சங்கங்களுடைய ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் முன்னைய காலங்களில் அரசியல் தலையீடுகளால் சமாசம் இடைநிறுத்தப்பட்டு சங்கங்கள் இடைநிறுத்தப்பட்டு பதிவுகள் சங்கக்கூட கொடுப்பனவுகள் எல்லாம் இந்த சங்கங்களூடாக வராமல் நேரடியாக மக்களுக்கு வழங்கப்பட்டு ஒரு காலகட்டத்திலே 2010க்கு முற்பட்ட காலங்களிலே இந்த சங்கமானது மிகவும் மக்களுக்கு ஒரு தேவை கருதியும் அவர்களுடைய ஒரு துயரம் துரைக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருந்ததான் கூட. அப்படி இருந்ததை அரசியல் பழிவாங்கலாலும் அரசியல் ஒரு தலையீடுகளாலும் அது சிதைக்கப்பட்டு அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் சங்கங்களுக்குள்ளே வந்தாலும் அரசியலை சங்கங்களுக்குள்ளே நுழைக்க வைத்து இன்றளவிற்கு சிதைத்திருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட கரையோர மக்கள் முழுவதற்கும் தெரிந்த ஒரு விடயம். சாதாரண மக்களுக்கும் இதனுடைய அடிப்படை அறிவு இருக்கின்றது. அதன்படி இப்போதைய நிலையிலே நாங்கள் முதல் எடுக்கக்கூடிய ஒரு முதல் கட்ட வேலை மக்களுடைய இந்த சங்கம் இல்லாமல் மக்கள் இயங்க எந்த விதமான ஒரு நடைமுறையும் செய்ய நாங்கள் இடமளிக்க போவதில்லை. சங்கம் முடிவு செய்தால் தான் மக்கள் எதையும் கேட்டுக்கொள்ளும். அதே போல மக்களுக்கு இணங்கி வேலை செய்யக்கூடிய சங்கத்தை உருவாக்கி எடுப்பதுதான் முதல் கட்ட வேலை. இரண்டாவது கட்ட வேலை தொழில் சட்டவிரோத தொழில்களை நாங்கள் நேவியோ போலீஸோ ஆர்மியோ அல்லது அரசாங்கமோ இதை முன்னெடுக்க வேண்டிய ஒரு விடயமும் அல்ல. இது மக்கள் சங்கம் அது நினைத்தாலே அந்த சட்டவிரோத தொழிலை கட்டுப்படுத்த முடியும். ஒரு கிராம பகுதியிலே பெரும்பான்மையான சட்டங்களை நிறைவேற்றி அந்த சட்டங்களை சொல்லும்போது அந்த மக்கள் அதை ஏற்று அதற்கு ஊடாக அந்த கட்டுப்பாட்டிலே இருப்பார்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு தொழில் முறை சட்டவிரோதமானது என்றால் அதை செய்யும் ஒரு நபரை இந்த கிராமமான சங்கத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்களுடைய பொது பெரும்பான்மை அறிக்கையை எடுத்து அதை அவரை கட்டுப்படுத்த முடியும். அவர் கட்டுப்படுத்தாத இருந்த பட்சத்திலே நீதிமன்றத்துக்கு அவரை சங்கத்தினரால் ஒப்படைக்க முடியும். அப்படி செய்து கொண்டு வரும்பொழுது தானாகவே சீராகிவிடும் இந்த சட்டவிரோத தொழில். அதை விட்டு அரசாங்கத்திடம் கூரை சொல்லுவதோ அல்லது வேறு எந்த நடவடிக்கையில் ஈடுபடுவதோ இல்லது அரசியல் கட்சிகளை பற்றி கதைப்பதோ இதில் பிரயோஜனம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதன்படி நாங்கள் முதலாவதாக செய்யப்பட வேண்டிய வேலை சங்கங்களோட மக்களை இணைப்பதுதான் முதல் செய்ய வேண்டிய இல்லை.